இப்போ நான் பெரும்பாலான இடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, அனஸ்தீசியானா ஒரு மயக்க மருந்து அப்படின்னு. ஸோ நீங்க அதுவும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆமாம். இல்லையா? ஸோ அது எப்படி சார்? அனஸ்தீசியா எப்படி ஒர்க் ஆகும் சார்? அனஸ்தீசியான்ற ஒரு ஃபீல்டு கண்டுபிடிச்சதுக்கு காரணம் வந்து பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக வலி இல்லாமல் செய்யணும். ஓகே. ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் வந்து பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக செய்யணும். அப்படி தான் அனஸ்தீசியா ஆரம்பிச்சது. பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அனஸ்தீசியா வந்து வெரி டெவலப்டு. அதாவது பேசிக்கலி பேஷண்ட்டுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு முதுகில் ஊசி போட்டாங்க, இடுப்பு கீழே மறுத்து போச்சு, மயக்கம் கொடுத்தாங்க, தொண்டையில் டியூப் போட்டாங்க, லாப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணாங்க, ஆப்ரேஷன் முடிச்ச அப்புறம் வெளியில் வந்துட்டாங்க. மயக்கம் கொடுத்த டாக்டர்னு தான் தெரியும். பட் அனஸ்தட்டிஸ்ட் வேலை வந்து மயக்கம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது நடக்கிற ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ், ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, லேப்ரோஸ்கோப்பி இன்ஃப்ளேட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு காலில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ரத்தம் லாஸ் ஆகும்போது பேஷண்ட்டுக்கு பிபி குறையும், ஹார்ட் ரேட் மாறும், பல்ஸ் இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் மாறும். இது எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து அனஸ்தட்டிஸ்டோட ஒர்க்கு. இதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டரால் கவனித்து செய்ய முடியாது. ஓகே. ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டரால் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுற பகுதியை மட்டும்தான் கவனிக்க முடியும். ஏன்னா அவர் கண் வந்து அதில் கவனம் இருந்தால் தான் ஆப்ரேஷன் வெற்றிகரமாக வரும். அவரால் வந்து இந்த சைடு பார்க்க முடியாது. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து மயக்கம் கொடுத்துட்டு நம்ம போய் உட்காந்துடுறது கிடையாது வேலை. மயக்கம் கொடுத்துட்டு அந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு இப்போது பிபி வந்து அந்த வலினால் அவங்களுக்கு இப்போ 160 180 போச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டரால் பண்ணவே முடியாது. ஏன்னா ரத்த சேதாரம் அவ்வளோ இருக்கும், அவருக்கு ஃபீல்டே தெரியாது. ஓகே. அதே மாதிரி எல்லா ஒரு ஹார்ட் பேஷண்ட் வராங்க, அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு பம்பிங் வந்து 35% தான் இருக்குது. நார்மலாக 65லேருந்து 70% இருக்கணும். இந்த 35% ஹார்ட் பம்பிங் இருக்கிறவருக்கு இந்த ஆப்ரேஷனையும் இந்த மயக்கத்தையும் தாங்கி அவர் மறுபடியும் நல்லபடியாக வெளியில் வர்றதுன்றது ஒரு கடினமான வேலை, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே. அந்த ஹார்ட் வந்து அவ்வளோ மெடிகேஷன் கொடுத்து அவ்வளோ ஸ்டென்ட்டு போட்டு அதை வந்து பராமரித்து பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மயக்கம் கொடுக்குறன்ற பேரில் ஒரு மருந்து கொடுக்கும்போது அதில் ஹார்ட் ரேட்லேயோ பிபிலேயோ ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஒரு 10லேருந்து 15 செகண்ட் அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்தால் கூட போதும், அவங்களால அந்த ஆன் டேபிள் ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அவ்வளோ கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். ஓகே சார். இப்போ ஒருத்தருக்கு செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷனாவே நர்வஸ் ப்ராப்ளம் நமக்கு இருக்குன்றத எப்படி எந்த மாதிரி சைன்ஸ் எல்லாம் சார் நமக்கு வந்து காமிக்கும்? இப்போ ஒருத்தருக்கு நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா, அது அவங்க எப்போ எப்படி ரியலைஸ் பண்ணலாம்? அதுக்கான டிப்ஸ் ஏதாவது இருக்கா சார்? இப்போ இந்த சயாட்டிக்காவே எடுத்துப்போமே, ரொம்ப காமனஸ்ட் நர்வ் ப்ராப்ளம்ஸ் எங்கே வரும் அப்படின்னா, ஒன்று கழுத்தில் வரும், ஓகே. இல்லை பின் இடுப்பில் வரும். கழுத்தில் வர பேஷண்ட்டுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அடிக்கடி தூங்கி எந்திரிக்கும் போது இந்த முதுகு தண்டுல வந்து டைட்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஏதோ பிடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த வலி வந்து கழுத்தில் மட்டும் இல்லாமல் இந்த கை விரல் வரைக்கும் பரவும். அதை வந்து சர்விக்கல் ராடிகுலோபதின்னுவாங்க. பட் அவங்க வந்து கையில் தான் ஏதோ ப்ராப்ளம், நேற்று ரொம்ப வேலை செஞ்சிட்டோம் அதனால வலிக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். அந்த ப்ராப்ளம் வந்து நெக்கிலேருந்து வருது. அந்த நெக் டிஸ்க் பல்ஜினால நர்வ் சர்விக்கல் நர்வ் வந்து கம்ப்ரெஷன் ஆகும், அதனால ராடிகுலோபதி வருது. ஸோ கழுத்து வலி, அடிக்கடி பின் முதுகில் வந்து தசை பிடிப்பு, எஸ்பெஷலி நைட்டு தூங்கி எந்திரிக்கும் போது காலையில் வந்து சரியான வலி, இந்த கையில் வந்து கரண்ட் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கழுத்தில் ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கலாம். இதே கான்செப்டை நீங்கள் லோவர் பேக்குக்கு அப்ளை பண்ணிங்கன்னா முதுகு வலி, பட்டெக்ஸ் தொடையில் இழுக்கிறது, இல்லை இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு வர நரவு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கால் வந்து எரிச்சல் மட்டும் இருக்கும், பாதம் மட்டும் எரிச்சல் இருக்கும். சில பேருக்கு வந்து பாதம் எரிச்சல் ஸ்டேஜை தாண்டிட்டாங்கன்னா எது சில்லுன்னு இருக்குது எது சூடாக இருக்குன்னு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. ஓகே. பெரும்பாலும் சுகர் பேஷண்ட்டுக்கு காலில் புண்ணு வரதுக்கு காரணம் வந்து நர்வ் ப்ராப்ளம் தான். அந்த நர்வ் வந்து வேலை செய்யாமல் போயிடும், செயலிழந்து போயிடும். ஸோ அவங்க வந்து வெறும் காலில் நடக்கும்போது ஒரு ஆணி குத்துனா கூட அது குத்துனதே தெரியாது அவங்களுக்கு. இப்போ அவங்க ஒரு வெறும் காலில் வந்து அவங்க கோயிலுக்கு நடக்கிறாங்க, ஒரு படி ஏறுறாங்க, வெயிலில் நடக்கிறாங்கன்னா நமக்கு காலில் சூடு தெரிஞ்சால் நம்ம ரொம்ப சூடாக இருக்குன்னா டக்குன்னு நிழலில் போய் நிற்க தெரியும், அவங்களுக்கு சூடே தெரியாது. ஓகே. அவங்க நடந்து போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் பார்த்தா பெரிய கொப்பளம் ஆகிடும், சுகர் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த கொப்பளம் பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அது சரியாக கவனிக்கலன்னா கால் எடுக்கிற வரைக்கும் வந்துடும். ஓகே. எல்லாருக்கும் பிரச்சனை வந்து அந்த நரம்பு ப்ராப்ளம்லாம் தான் ஆரம்பிக்குது. யாருக்கும் டைரெக்டாக கால் போய் இன்ஃபெக்ட் ஆகாது, நம்மளா போய் வெளியிலேருந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் தூக்கிட்டு வந்தால் தான் என்ன ஆகுது. இப்போ நரம்புகள் நம்ம உடம்புல இருக்க நரம்புகளை வந்து பத்திரமா பார்த்துக்கணும்னா எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும்? எப்படியெல்லாம் அதை சேவ் பண்ணலாம் டாக்டர்?
ப்ரெஷர் ஜாஸ்தி இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே. அந்த நரம்பு ப்ரெஷர் ஜாஸ்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு மெயின் வந்து மோர் தேன் ஃபுட் வந்து அவர் போஸ்டர். ஓகே, நம்மளோட கழுத்து, நம்மளோட முதுகு, நம்மளோட கால் இந்த விதத்தில் தான் இயங்கணும். இப்படி இருக்கிற கழுத்தை இப்படி வச்சுன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நரம்புக்கு டேமேஜ் தான் ஆகும். ஓகே. ஓகே, இப்போ ஏன் வந்து முதுகு வலியோட கழுத்து வலி இப்போ ஜாஸ்தி ஆகுதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நான் சொல்கிற காரணம் செல்ஃபோன் தான். முன்னாடி செல்ஃபோன் இல்லாத காலத்தில் நம்ம இப்படி குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு வேலையும் இல்லாமல் இருந்தது. பட் இப்போ குனிஞ்சு பார்க்குறதே தான் முக்கால்வாசி பேருக்கு வேலையாக இருக்குது. ஸோ நீங்கள் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கொடுக்குறீங்க. அதே மாதிரி நிற்கும் போது நல்லா நிமிர்ந்து லோவர் உட்காரும் போதும் சரி, நிற்கும் போதும் சரி, நம்ம முதுகு எலும்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அந்த இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுக்குறது தான் யோகா. ஓகே, உங்களோட ஃபங்க்ஷனிங், உங்கள் பிரெயினே, உங்களோட ஆக்டிவிட்டி, எனர்ஜி லெவல் எல்லாமே நல்லா இருக்கணும்னாலுமே உங்களோட ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இன்றைக்கி எஸ்பெஷலி இன்றைக்கி மகாசிவராத்திரியோட ஐதீகமே என்னன்னா, ஸ்பைனை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு சிவன் தியானம் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இமென்ஸ் எனர்ஜி. ஓகே. ஓகே, அது அந்த காலத்துலேருந்தே தே ஹவ் எம்ஃபசைஸ்டு. இந்த முதுகெலும்பை நேராக வைக்கிறதோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி ஃபார் நர்வ் ப்ராப்ளம், ஃபார் டெய்லி ஃபங்க்ஷனிங். டயர்டே ஆகாது. நீங்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் உங்கள் ஸ்பைன் வந்து போஸ்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா பத்மாசனா அந்த நீங்கள் பேசிக் எக்ஸசைசஸ் இருக்குது சார். நம்ம ஒரு கேட் அண்ட் கேமல்னு வாங்க ஃபிசியோதெரப்பியில். ஓகே. பேசிக் லம்பா ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் வாங்க. ஒரு ஒரு 2 நாள் நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு எனக்கு ஸ்பைன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 15 நிமிஷம் அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுவதும் பண்ணிட்டு வாங்க. இல்லை நியர்பை இருக்க யோகா சென்டருக்கு போங்க. ரொம்ப அட்வான்ஸ்டெல்லாம் வேணாம். உங்கள் ப்ரீதிங்கையும் உங்கள் ஸ்பைனுக்கும் மெயினாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது ப்ரீதிங் அண்ட் ஸ்பைன். முதுகெலும்பை நேராக வச்சு மூச்சு எடுத்து விடுறதால அந்த முதுகெலும்பில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு மூவ்மெண்ட், இன்னலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். அதனால தான் வந்து ஒருத்தவங்களோட வெல்பீயிங்கே பாதி நோய் அதுலேயே சரியாயிடுதுன்றாங்களே அவங்களோட தியரியில். ஸோ அந்த மாதிரி தான். ஃபுட் வைஸ் நாட் வெரி ஸ்பெசிஃபிக் சார். நரம்புக்கு நான் சொன்ன மாதிரி தேவையான விட்டமின்ஸ், அது எல்லாமே மைக்ரோ நியூட்ரிஷன். அதை நம்மளால் ஃபுட்டில் கால்குலேட் பண்ணி கொடுக்க முடியாது சார். ஓகே. ஓகே, நீங்கள் விட்டமின் டினா வெயிலில் நடக்கணும். காலையில் 30 நிமிஷம் வெயில் படுற மாதிரி நம்ம நடக்கணும். நமக்கு ஜிங்க் நிறைய தேவை, நமக்கு அயன் கரெக்டாக இருக்கணும், நமக்கு மெக்னீஷியம் லெவல்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் நார்மல் பயிற்சி, நார்மல் ஹெல்த்தி டயட் எடுத்தாலே வரும். நம்மளா போய் எதுவும் கெடுக்காமல் இருந்தால் போதும். ஓகே சார். இப்போ வந்து நம்ம நரம்பை நம்ம பார்த்துக்கிறதுக்கு வந்து எந்த விதமான ஃபுட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்க இன்டேக் பண்ண முடியாது, அவசியம் இல்லை. ஸோ எந்தெந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நர்வ்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணுதுன்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? இப்போ இந்த கைண்ட் ஆஃப் ஃபுட்டு, இல்லை சால்ட்டோ, இல்லை சுகர் சொல்லிட்டீங்க. ஸோ வேறு என்னென்னலாம் இருக்குது அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற நர்வ்ஸை பாதிக்கிறது? இந்த நரம்பு வந்து இஸ் அ வெரி மைன்யூட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே. ஓகே, இது வந்து ஒரு உறுப்பு மாதிரி வந்து நம்ம டெய்லி நம்ம உணவுனால் ஏற்படுற மாற்றம் கிடையாது. அது நரம்போட வளர்ச்சியோ நரம்போட அழிவோ வந்து நம்ம பாடியில் இருக்கிற மெட்டபாலிசம் லெவல்ஸை பொறுத்து தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு பாய்சன்றது வந்து குளுக்கோஸ். ஓகே, சர்க்கரை வந்து நரம்பு மேலே இருக்கிற ஷீத்தை வந்து டீமைலினேட் பண்ணிடும், அழிச்சிடும். ஓகே, அந்த டீமைலினேஷன் நடந்ததுன்னா அந்த நரம்புனால வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் மோர் ஓவர் நரம்பு வந்து இஸ் அன் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி டு த மசில், இந்த தசைகளுக்கு. ஸோ வெயிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வெயிட் போட்டுகிட்டே போகிறீங்கன்னா அந்த தசை வந்து அந்த வெயிட்டை சப்போர்ட் பண்ண முடியாது. அது வந்து ஒன்று அழுத்தம் கொடுக்கும், இல்லை வந்து அடிக்கடி வந்து கண்ட்ராக்ஷன்ஸ் வரும். அந்த நரம்பை சுற்றி வந்து அது போய் ஸ்பாசம் ஆகிக்கும். அந்த ஸ்பாசம் இருக்கிறது கான்ஸ்டண்ட்டாக அந்த நரம்பு மேலே வந்து ப்ரெஷர் இருக்கிறதுனால அதில் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் அஸ் வெல் அஸ் குளுக்கோஸ் அண்ட் தைராய்டு அண்ட் மெட்டபாலிக் காம்பனன்ட்ஸ் தான் இருக்குது தவிர ஃபுட்டு இன்டேக்னால வந்து இந்த எப்படி கிட்னிக்கு, லிவருக்கு, நம்மளோட எனர்ஜி லெவலுக்கெலாம், டைஜஷனுக்கெலாம் வந்து சேஞ்சஸ் ஏற்படுதோ அந்த மாதிரி நியூராலஜிக்கலாக அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளால் கொண்டு வர முடியாது. ஓகே சார். என்னோட அடுத்த கேள்வி வந்து இப்போ இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து அந்த பேலியேட்டிவ் கேர்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதுனா என்ன சார்?
ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து கேர் வந்து 2 வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று தெரப்யூட்டிக், ஒன்று பாலியேட்டிவ். தெரப்யூட்டிக்னா மைல்டு ஸ்டேஜில் இருக்குது, அவங்கள பூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய இல்லை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் தெரப்யூட்டிக். பாலியேட்டிவ்னா கைமீறி போயிடுச்சு, அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க நாட்கள் வந்து அதிகப்படுத்துறதோ இல்லை அவங்க இருக்கும் காலகட்டத்தில் அவங்களை சந்தோஷமாக வலி இல்லாமல் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது பேர் தான் கம்ஃபர்ட் கேருக்கு. இன்னொரு பேர் தான் மாடர்னாக பாலியேட்டிவ் கேர். ஓகே. ஓகே, இந்த பாலியேட்டிவ் கேரில் வந்து அவங்களுக்கு கரெக்டான டைமுக்கு உணவு கொடுக்கறது, அவங்களோட பிரச்சனைகளை வந்து சைக்கலாஜிக்கலாக கேட்டு தீர்த்து கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான இன்ஃபெக்ஷன்லாம் வரும்போது அந்த அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்தெல்லாம் கொடுக்கறது, அப்போ மூச்சு திணறல் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறது, இதெல்லாம் போக இப்போ ஒரு பேங்க்ரியாஸ்ன்ற உறுப்பில் கேன்சர் இருக்கவங்க, லிவரில் கேன்சர் இருக்கவங்களுக்குலாம் வந்து பயங்கரமாக வலிக்கும். ஓகே, அந்த வலியை வந்து நம்மள ஓரல் மெடிகேஷன்ஸ்னாலேயோ இன்ஜெக்ஷன்ஸ்னாலேயோ கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து விசரல் பெயின், உறுப்பு சம்மந்தப்பட்ட வலி. ஓகே, ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது மெடிகேஷனில் வந்து, அது ஓபியாய்டு. ஓபியாய்டுன்றது இப்போது நம்ம காமனாக வந்து அந்த ஒரு போதைப் பொருள் மாதிரி அது. ஓகே, அது வந்து மெடிக்கலி அப்ரூவ்டு பெயின் மெடிசன் தான். ஃபென்டனில், மார்ஃபின்ற மருந்தெல்லாம் நம்ம டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அது கரெக்டான அளவுக்கு தான் பண்ணுறாங்க. பட் இப்போது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்டனில், மார்ஃபின் எல்லாம் வந்து நார்காட்டிக் ட்ரக் யூஸ் தான் வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு ஓபியாய்டு. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு மயக்க மாதிரி ஒரு நிலைமையில் போயிட்டு அந்த வலியை கட்டுப்படுத்தி அவங்கள படுக்க வச்சுட்டே இருக்கிற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியா நான் சொன்னல முன்னாடி. ஓகே, அந்த மாதிரி அவங்க பேசவே வேணாம், அவங்க தெளிவாகவே இருக்க வேண்டாம், அவங்க அப்படியே ஒரு போதை நிலையிலே இருக்கட்டும், ஆனால் வலி இல்லாமல் இருக்கட்டும் கடைசி காலத்தில் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி தான் இருந்தது. இப்போது இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்கமிங் ஃபீல்டு இம்ப்ரூவ் ஆக இந்த ஓபியாய்டு மருந்து டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்களுக்கும் வந்து இமேஜ் கைடடாக, அதாவது எக்ஸ்ரே கைடடாவோ சிடி கைடடாவோ இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அந்த உறுப்பு சம்மந்தப்பட்ட நரம்பை வந்து நம்மளால் பிளாக் பண்ண முடியும். ஓகே ஓகே, இது வந்து பர்மனண்ட் கியூராக இருக்காது. அட்லீஸ்ட் இப்போ அவங்க 1 வருஷம் வாழ போகிறாங்க, இந்த 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ண போகிறது கிடையாது. பட் அவங்க வலியோடு இருக்கிறாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சீலியாக் பிளெக்ஸஸ் பிளாக், ஸ்டெல்லேட் கேங்லியான் பிளாக், சிம்பத்தட்டிக் பிளெக்ஸஸ் பிளாக், அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸை வந்து இப்போ நம்மளால் வந்து சேஃபாக செய்ய முடியுது. சில பேர் இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கலாம், வீட்டிலே போய் செஞ்சு கொடுத்துட்டு வராரு ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ், கேன்சர் பேஷண்ட்டுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அந்த ஓபியாய்டு மருந்தை நிப்பாட்டினதுக்கப்புறம் வலி இல்லாமல் இருக்கிற அந்த கடைசி காலத்தில் தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள். வி ஆர் நாட் கோயிங் டு ட்ரீட் த ப்ராப்ளம். ஓகே, அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ செய்யறது தான் பாலியேட்டிவ் கேர். ஓகே டாக்டர், நிறையா டிசீஸ் பற்றி, பெயின் கில்லர்ஸு அப்படி இப்படின்னு நிறையா சொன்னீங்க. ஸோ இது எதுவுமே ஒரு மனுஷன் வந்து தன் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாது, அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னா எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும்? நம்பர் 1 வெயிட். ஓகே, உங்கள் ஹைட்டுக்குரிய வெயிட் கரெக்டான பிஎம்ஐயை மெயின்டைன் பண்ணணும். நம்பர் 2, எப்படி நீங்கள் உங்கள் ஸ்கூல் டைமில் இருந்தீங்களோ அந்த போஸ்டர் வந்து அந்த வெயிட்டை வந்து நீங்கள் மாற்றவே கூடாது. ஓகே, திடீர்னு நம்மளால் வந்து ஒரு 20 வயசில் ஒருத்தர் வந்து 55 கிலோ தான் இருந்தார், அவர் 23 வயசில் வந்து அவர் வந்து 75 ஆகிட்டாருன்னா அவ்வளோ லோடை வந்து உங்களோட மசில்ஸ்னாலேயும் உங்களோட ஸ்பைன்னாலேயும் வந்து ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வெயிட் ஏறின அளவுக்கு அவங்களால க்ரோத் ஆக முடியாது. ஓகே, ஒன்று உங்கள் முதுகு எலும்புக்கு பவருக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் இருக்கணும், நீங்கள் செய்யணும் வேலையை. இல்லை நீங்கள் இருக்கிற வெயிட்டுக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் முதுகு எலும்போட ஸ்ட்ரென்த்தை மாற்றிக்கணும். அந்த பேலன்ஸ் இருக்கணும். இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு 3 டிப்ஸும், இடுப்பு சம்மந்த விஷயத்தில் ஒரு 3 டிப்ஸும் சொல்லிடுறேன், காமனாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது. இந்த நைட்டு தூங்கும் போது நல்லா திண்டுசாக 2 தலைக்காணி வச்சுட்டு டிவியை போட்டுட்டு கழுத்தை மடக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு தூங்குறது தான் சார் எனக்கு தூக்கம் வருதுன்றாங்க. அவங்களுக்குன்னா நிச்சயமாக கழுத்தடி வரும். தூங்கும் போது தலைக்காணியே இல்லாமையோ இல்லை 1 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடாது தலைக்காணி. யுவர் நெக் ஷுட் பி ஃப்ளாட். ஓகே, நம்பர் 2, இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது அந்த ஐ லெவலில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஐடி கம்பெனி பர்சன்ஸ் மானிட்டர் வைக்கும் போது அதை ஐ லெவலில் வைக்கணும். லேப்டாப்பை இப்படி வைக்காமல் இல்லை
டேபிள் டாப்பாக மாற்றிக்கிறது நல்லது. ஓகே. நம்பர் 3 வந்து நீங்களே கான்ஷியஸாக கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது உங்கள் தோல் பட்டையும் உங்கள் காதோட பின்பகுதியும் ஒரே சீரில் இருக்கணும். ஓகே. ஒரே சீரில் இருந்தால் தான் உங்கள் கழுத்து வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கு. இந்த ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கிறது வந்து நீங்களாக கரெக்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்து மேலும் 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 அதிகமாகிட்டு தான் போகுது. ஏன்னா உங்கள் ஹெட்டு வந்து வெயிட்டு, உங்கள் கழுத்து வந்து கொஞ்சம் வீக்கு. உங்கள் வெயிட் வந்து முன்னாடி வந்துச்சுன்னா அந்த வெயிட் தானாக அந்த கழுத்தை வந்து இழுத்துட்டு தான் போகுது. ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இடுப்பு பகுதி வரும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குனிஞ்சி வெயிட் தூக்குறத வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி முட்டியை மடக்கி உட்காந்து தொடையை யூஸ் பண்ணி தூக்கணும். ஓகே. உங்களோட கடவுள் வந்து நமக்கு தை மசில்ஸை வந்து பெருசாக கொடுத்துருக்கிறதுக்கு காரணமே வெயிட் தூக்குறதுக்கு தான். ஆனால் நம்ம வெயிட் தூக்கும்போது யாரும் அதை பயன்படுத்துறதே கிடையாது. நம்ம வந்து அப்படியே முட்டியை மடக்காமல் குனிஞ்சு தான் நம்ம தண்ணி கேனை எடுப்போம். அவ்வளோ லோடு வந்து முதுகுக்கு போகக்கூடாது. அதை வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம அந்த டெக்னிக்கை மாற்றிக்கணும். ஓகே. நமக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கூட சொல்லணும், அம்மா அந்த தண்ணி கேனை தூக்கும் போதோ இல்லை தண்ணி குடத்தை தூக்கும் போதோ உட்காந்து எந்திரிச்சு தூக்குமா, அப்படியே குனிஞ்சு தூக்காதம்மா அப்படின்னு அட்வைஸ் பண்ணணும். இந்த யூஸ் பண்ணுற மேட்ரஸ் வந்து பெட்டு வந்து பெரும்பாலும் வந்து ஓரளவுக்கு ஹார்டாக இருக்கணும். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் இந்த மெமரி ஃபோமு அப்படியே உட்காந்தா நம்ம உடம்புக்கே அப்படியே ஷேப் ஆகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஐ டோன்ட் அட்வைஸ் தட். ஒரு நார்மல் பர்சனுக்கு ஓகே, பட் ஒரு பேக் பெயின் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி பில்லோ யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தரையில் படுக்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே. அப்படி இருக்கும் போது நம்ம எதுக்காக அவ்வளோ சாஃப்டாக போகிறோம்? நிறைய பேர் எங்கிட்ட வர பேஷண்ட் வந்து அந்த சாஃப்ட் சைடு பில்லோ வச்சு தான் இருக்கும் டாக்டர், அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும்னுவாங்க. சரி, பில்லோ மாற்றாதீங்க, அந்த சைடை மட்டும் நீங்கள் திருப்பி போடுங்க, ஹார்டாக இருக்க சைடை மேலே போட்டு படுங்கன்னுவாங்க. ஒரு வாரம் படுப்பாங்க, திருப்பி வந்து சொல்லுவாங்க நல்லா ஆயிடுச்சு டாக்டர். ஸோ அந்த மேட்ரஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம டெய்லி பயன்படுத்துகிற விஷயங்கள். ஓகே. நம்ம பெட்டுன்றது நம்ம டெய்லி வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் அந்த பொசிஷனில் தான் இருக்க போகிறோம். ஓகே. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்க முடியும். உடற்பயிற்சி கண்டிப்பாக வேணும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து திடீர்னு போயிட்டு நான் 1800 படி ஏறி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக சயாட்டிக்கா வரும், கழுத்து வலி வரும், இடுப்பு வலி வரும், எல்லாம் வரும். ஓகே. நம்மளை ஒரு பேசிக் எக்ஸசைசஸ், ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங், ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங், ஓகே, பண்ணுறது யார் எந்த வயசு குரூப்பில் வேணாலும் பண்ணலாம் சார். பிரச்சனை வந்து தான் பண்ணணும்னு இல்லை. பிரச்சனை வரது முன்கூட்டியே நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வருமுன் காப்போம். ஓகே டாக்டர், நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே உங்கள் நேரத்தை செலவிட்டு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ. உங்களோட சேவை வந்து இதே மாதிரி மென்மேலும் தொடரணும்னு சொல்லி எங்கள் ராணி டீம் சார்பாக வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ.